إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தங்களை நாங்கள் காணுகின்ற பொழுது, அதனை செய்மடுக்கின்ற பொழுது மனித உள்ளங்கள் துடிப்பதை நாங்கள் காணுகின்றோம். சகோதரர்களே, மனிதர்களாக இருக்கலாம், ஏனைய உயிரினங்களாக இருக்கலாம், ஏனைய பயிர்களாக இருக்கலாம், இவைகளுக்கு அழிவு என்பது ஏற்படுகின்ற பொழுது, சேதங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதனை பாதுகாப்பது, அதற்காக வேண்டி முயற்சி செய்வது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதுள்ள கடமைகளில் உள்ளதானதாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே நாங்கள் பொடுப்போக்காக கவனயீனமாக இருக்க முடியாது. ஈமானிய உள்ளத்தை பொறுத்தமட்டில் அவனுக்குள்ள கடமைகளை உணர்ந்தவனாக அவன் இருப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸலுல் முஃமினீன் ஃபீ தவாத்துஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம், மூமினுக்கு உதாரணம் அவன் நேசம் கொள்வதிலும் ஒருவருக்கொருவர் கருணை காட்டுவதிலும் நேயத்தோடு நடப்பதிலும் உதாரணம் ஒரு உடம்பை போன்றதானதாக இருக்கின்றது. ஒரு உடம்பின் ஒரு உறுப்புக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டு விட்டதென்றால், பாதிப்பு ஏற்பட்டு விட்டதென்றால், அந்த பாதிப்பு ஏனைய உடம்பில் உள்ள அனைத்து பகுதிகளை நோக்கி அழைக்கக்கூடியதாக இருக்கும், அதனுடைய வருத்தம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதே போன்று தான் முஃமின்கள் இருப்பார்கள் என்று அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய சஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, ஏனைய முஸ்லிம்களுக்கு, ஏனைய மக்கள்களுக்கு அழிவு என்பது ஏற்படுகின்ற பொழுது இவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய உணர்வுகள், நான் எவ்வாறு உணவுகளை புசிப்பது, எவ்வாறு நான் நிம்மதியாக உறங்குவது, அவர்கள் வீடை இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள், உண்ண உணவில்லாதவர்களாக இருக்கின்றார்கள், உறங்க இடமில்லாதவர்களாக இருக்கின்றார்கள், தன்னுடைய சொத்துக்களை உடைமைகளை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள், பெற்றோர்களை இழந்து, கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து அனாதவர்களாக இருக்கின்ற இந்த நேரத்தில் என்னுடைய நிலைப்பாடு எவ்வாறானதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழி எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அதே போன்று அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குரபித் துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குரபத்தன் மின் குரபி யௌமில் கியாமா. யார் ஒரு மூமினுடைய இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சங்கடங்களை நீக்கி விடுகின்றானே, அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளிலே அவனுடைய கஷ்டங்களை, சங்கடங்களை அல்லாஹு தஆலா நீக்கி விடுகின்றான். وَمَنْ يَسَّرَ عَلَى مُعَسِّرٍ يَسَّرَ اللَّهُ عَلَيْهِ فِي الدُّنْيَا وَالْآخِرَةِ. எவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு
கடன்களிலும் ஏனையவையில் சிக்கியுள்ளவர்களுக்கு இந்த நேரத்திலே உதவிகளை செய்கின்றார்களே, இவ்வுலகிலும் மறு உலகிலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு இலகுவாக்கி கொடுக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை இமாமுனா முஸ்லிம் அவருடைய சஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதே போன்று அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹ். நீங்கள் உங்களுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான் என்று அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய சஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் நபியாகுவதற்கு முன்னாலாக இருந்தாலும் சரி, நபியாகினதன் பின்னாலும் சரி, அவர்களுடைய தன்மையை எங்களுக்கு வர்ணித்து காட்டுகின்றார்கள். அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உம்மஹாத்துல் முஃமினீன் ஹதீஜத்து பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்ணிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குகின்றது. நடுங்கிக் கொண்டு தன்னுடைய மனைவிடத்திலே ஆறுதல் தேடி வருகின்ற நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், கல்லா வல்லாஹி மா யுஹ்தீகல்லாஹு அபதா. அவ்வாறு அல்ல, அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா ஒரு பொழுதும் உங்களை வீணாக்கி விட மாட்டான், உங்களை பால்படுத்தி விட மாட்டான். ஏனென்றால் நீங்கள் குடும்ப உறவுகளை சேர்ந்து வரக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். ஏனையவர்கள், பலகீனமானவர்கள், அனாதைகள், விதவைகள், கஷ்டப்படக்கூடியவர்களுடைய சுமைகளை நீங்கள் சுமக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். விருந்தினர்களை உபதேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். தேவை உடையவர்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்று அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உன்னதமான உயர்தரமான தன்மையை ஹதீஜத்து பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்ணித்து காட்டுகின்றார்கள். இந்த செய்தியை இமாமுனா புகாரி, இமாமுனா முஸ்லிம் அவர்களுடைய சஹீஹிலே பதிவு செய்து காட்டுகின்றார்கள். எனவே சகோதரர்களே, மனித தன்மை என்பது ஈமானுக்கு மேலால், இஸ்லாத்துக்கு மேலால் மனித உணர்வுகள் என்பது இவ்வாறு எங்களுடைய சமூகங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது, துன்பத்துக்குள்ளாகின்ற பொழுது, ஆபத்துகளிலே சிக்குகின்ற பொழுது நான் என்னை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்கள், எனக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த நேரத்திலே நான் பயன்படுத்தினால் எனக்கு அல்லாஹு தஆலா இப்படியான சோதனைகள் வருகின்ற பொழுது அறியாத புறத்தால் எனக்கு உதவி அளிப்பான். சகோதரர்களே, எங்களால் முடியாது என்பது கிடையாது. மாற்றமாக நாங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அளித்தவைகளிலிருந்து நாங்கள் கொடுக்க முடியுமானவர்களாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இந்த நிவாரணங்களை நாங்கள் அளிக்கின்ற பொழுது இஸ்லாத்துடைய வரையறைகளை, இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல்களை கவனத்தில் கொள்வது என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நிவாரணங்களிலே முதன்மையான முக்கியமான நிவாரணம், எவர்கள் பாதிக்கப்பட்டார்களே அவர்களாக இருக்கலாம், பாதிக்கப்படாத மக்கள்களாக இருக்கலாம், அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக நாங்கள் ஆக்க வேண்டும். என்னை நான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியதாக ஆக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தை, நான் வாழக்கூடிய சூழலை, என்னுடைய உற்றார் உறவினர்களை அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். ஏனென்றால் இப்படியான அனர்த்தங்கள், அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் தேடி பார்த்தால் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதிலே எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாடானதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா முன்னால் ஏற்பட்ட சமூகங்களுக்கு ஏற்பட்ட அழிவுகள், அவைகளை அல் குர்ஆனிலே வர்ணித்து காட்டுகின்றான். எதற்காக வேண்டி இவ்வாறு அல்லாஹு தஆலா சோதனைகளை ஏற்படுத்துகின்றான் என்றால், அனர்த்தங்களையும் அசம்பாவிதங்களை ஏற்படுத்துகின்றான் என்றால் லஅல்லஹும் யததர்ரஊன். சூரத்துல் அன்ஆமின் 42 வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், அவர்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடியவர்களாக ஆக வேண்டும்.
அதிலே மிக முக்கியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எனக்கு தந்தவைகளை கொண்டு பெருமை அடிக்கக்கூடியவனாக நான் இருக்கக்கூடாது. அதே போன்று அல்லாஹு தஆலா எதனை என்னிலிருந்து எடுத்து விட்டானே அதை நாங்கள் நொந்து கை சேதப்படக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடாது. மாற்றமாக கதருல்லாஹ் கத்தரல்லாஹ் மா ஷாஅ ஃபஅல் அல்லது கதருல்லாஹ் மா ஷாஅ ஃபஅல், அல்லாஹு தஆலா நாடியது நடந்து விட்டது என்ற உளப்பக்குவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்தி அகாமுஸ் ஸலாத், அவர்களுக்கு நாங்கள் பூமியிலே வாழ்வதற்கு இடமளித்து விட்டோம் என்றால் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த பயங்கரமான சூழ்நிலைகள் ஏற்பட்டதன் பின்னாலும் என்னை நோக்கி நான் பார்க்க வேண்டும், ஐங்கால தொழுகையிலே நான் எவ்வாறு இருக்கின்றேன். இது ஆக முக்கியமானது சகோதரர்களே. அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது என்பது அவர்கள் தொழுகையின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். இத்தகைய சமூகத்தை, இத்தகைய சூழலை உருவாக்குவது என்பது நிவாரண பணிகளிலே முதன்மையானதாக இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய சூழலிலே அல்லாஹ்வை இணை வைக்கக்கூடிய தன்மை, ஷிர்க், குஃப்ர், பித்அத், ஏனைய பாவங்களிலிருந்து எங்களுடைய சமூகத்தை நாங்கள் துப்புரவு செய்ய வேண்டும். நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். இந்த அனர்த்தங்கள், இந்த அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னது? லஹரல் ஃபஸாத் ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் சம்பாதித்ததன் காரணமாகத்தான் பூமியிலே, கடலிலே ஃபஸாதுகள் ஏற்படுகின்றது என்பதை அல்லாஹு தஆலா அவன் எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே சகோதரர்களே, நிவாரணம் என்று சொல்லுகின்ற பொழுது முதலாவது நாங்கள் இவைகளிலே கவனம் செலுத்துவது எங்கள் மீதுள்ள கடமையானதாக இருக்கின்றது. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. சகோதரர்களே, இத்தகைய காலங்களிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிவாரணங்களிலே முக்கியமானது, மகத்தானதும் எங்களுடைய உள்ளங்களை சீர் செய்ய வேண்டும். மறுமையின் பக்கம் நாங்கள் நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இத்தனை அழிவுகளுக்கு பின்னாலும், எத்தனை அழிவுகளுக்கு பின்னாலும் உலகத்தை நாங்கள் தேடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்றால், உலகத்துக்கு பின்னால் இருக்கின்றோம் என்றால், இந்த அழிவுக்கு காரணம் என்ன? இந்த அழிவுக்கு காரணம் என்ன? பூமிக்கு கீழால் அத்தனையும் புதைந்ததன் பின்னால் பூமிக்கு மேலால் வாழ்வதற்கு நான் துடிக்கின்ற மனிதனாக இருக்கின்றேன் என்றால், இந்த அசம்பாவிதங்களுக்கு பின்னாலும், அனர்த்தங்களுக்கு பின்னாலும் என் கண்களை குருடாக்கினதை தவிர, என்னுடைய உள்ளத்தை குருடாக்கினதை தவிர வேறு எது இருக்க முடியும்? சகோதரர்களே, நஊது பில்லாஹ், அல்லாஹு தஆலா எங்களை இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இவைகள் தான் அனர்த்தத்திலே முதன்மையானது, முக்கியமானது. அதே போன்று பணத்தால், பதவிகளால், ஏனைய அனைத்து விடயங்களால் நான் இன்னொருவருக்கு செய்யக்கூடிய உதவிகளை விடவும் மிக மகத்தான உதவித்தான் இந்த நேரத்திலே, இந்த தருணத்திலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்றாடுவது, கையேந்துவது, யா அல்லாஹ்,
இன்று எங்களுடைய சமூகங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனர்த்தங்களிலிருந்து பாதுகாத்து விடு. சிக்கினவர்கள் யார்? எங்களுடைய இனங்கள், பந்தங்கள், சொந்தங்கள், உறவினர்கள், உற்றார்கள். இந்த நேரத்தில் நான் கையேந்துவதற்கு என் உள்ளம் வரவில்லை என்றால் எந்த நேரத்தில் வரும்? சகோதரர்களே, கையேந்துவது என்பது, அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவது என்பது, அது எனக்கு பிரயோசனத்தை தரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅவத்துல் மர்இல் முஸ்லிம் லி அஹீஹ், ஒரு முஸ்லிம் தன்னுடைய முஸ்லிமான சகோதரனுக்கு மறைமுகமாக கேட்கக்கூடிய பிரார்த்தனை முஸ்தஜாபத்துன், விடையளிக்கக்கூடியதானதாக இருக்கின்றது. அவனுடைய தலையின் பகுதியிலே அவனுக்கென்று அந்த நேரத்திலே சாட்டப்பட்ட ஒரு மலக்கு, அவன் பிரார்த்திக்கின்ற அந்த நேரத்தில் எல்லாம் நலவுக்காக வேண்டி அந்த மலக்கு சொல்லுவார், ஆமீன் வலக்க மிஸ்ல். அல்லாஹு தாலா உன்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளட்டும், உனக்கும் அல்லாஹு தாலா அத்தகைய பாக்கியத்தை தரட்டும், நீ கேட்டதே அல்லாஹ் தாலா உனக்கும் தரட்டும் என்று அந்த மலக்கு சொல்லுவார் என்று அருமை ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று சகோதரர்களே, மிக மகத்தான உதவி பணத்தால், பொருட்களால், ஏனையவைகளால் செய்வதை விட மிக மகத்தான உதவித்தான் அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுப்பது. இந்த மனம் நிம்மதியாகிவிட்டதென்றால் அவர்கள் எதையும் தேட மாட்டார்கள். ஆரம்பத்திலே நான் சொன்னதை போன்று அல்லாஹு தஆலா அவன் தான் தந்தான், அவன் தான் எடுத்தான் என்ற உணர்வுகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய கதர், கத்தர் அல்லாஹ் மா ஷாஅ ஃபஅல் என்ற சொல்லக்கூடிய உணர்வை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான், உங்களுடைய பாவங்களை அழிக்கின்றான், உங்களுடைய மீதானை கணக்க வைக்கின்றான் என்ற வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்து அல்லாஹ்வின் பக்கம் திருப்பக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு விட்டதா? உங்களுடைய காலில் முள் குத்தப்பட்டு விட்டதா? அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்றால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏற்படுத்தினதெல்லாம் அவனுடைய ஹிக்மத், இதைவிட பயங்கரமான ஒன்றிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பதற்காகவே செய்தார். மௌத்துக்கு பின்னால் என்ன நிலைமை உங்களுக்கு எனக்கு என்று தெரியாது என்றாலும் அல்லாஹு தஆலா அத்தகைய சோதனைகளில் இருந்து, அந்த நேரத்தில் உள்ள ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தஆலா இந்த துன்யாவிலே உங்களுக்கு தந்திருக்கின்றான் என்ற ஆறுதலான வார்த்தைகளை நாங்கள் சொல்லுவது மிக சிறப்பானதாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு நலவை நாடிவிட்டார் என்றால் அவர்களை சோதிப்பான். அல்லாஹ் தஆலா உங்களை நலவை நாடி இருக்கிறான் என்ற நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்வது இந்த நேரத்திலே மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதே போன்று சகோதரர்களே, நாங்கள் இந்த நிவாரண பணிகளிலே இறங்குகின்ற பொழுது எங்களுடைய சமூகத்துடைய அறியாமை தன்மையில் உள்ளதாக இருக்கின்றது. அடிப்படையாக நாங்கள் விளங்க வேண்டிய விடயம், இஸ்லாத்துக்கும் ஏனைய மதங்களுக்கும் வேறுபாடு இருக்கின்றது. நாங்கள் கலிமாவை சொன்ன மக்கள்கள் அவர்களுடைய மதஸ்தலங்களை, வணக்க ஸ்தலங்களை துப்புரவு செய்வது அல்லது அதற்கான ஏற்பாடுகளை செய்வது என்பது எங்களுடைய மார்க்கத்திலே கூடாது. நாங்கள் அனர்த்தங்கள் என்கின்ற உதவியை காஃபிர்களுக்கு, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மனிதன் என்ற அடிப்படையிலே நாங்கள் செய்வோம், மனித நேயம் என்ற அடிப்படையிலே செய்வோம். ஆனால் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள் என்பது குஃப்ரையும் ஷிர்கையும் வளர்க்கக்கூடியது. அதற்கு ஒரு நாளும் எங்களால் ஒத்துழைப்பு செய்ய முடியாது. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்துக்கும் எல்லை மீறி போவதற்கும் நாங்கள் ஒத்துழைப்பு செய்ய முடியாது. பாவங்களிலே மிக பயங்கரமான பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியது. இவ்வாறான தலங்கள் இருப்பதால் தான் அல்லாஹ்வுடைய வழி அழிவு என்பது வருகின்றது என்றால் எவ்வாறு சகோதரர்களே நாங்கள் அவைகளை துப்புரவு செய்வதற்கு இறங்க முடியும்? மத நல்லிணக்கம் என்ற பேரிலே இவ்வாறான விடயங்களிலே நாங்கள் இறங்க முடியாது. ஆம், அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வீடுகளுக்கா, அவர்களுடைய தொழில் ஸ்தாபனங்களுக்கா, அவர்களுக்கா ஆபத்து ஏற்பட்டால் அந்த ஆபத்தின் போது மனித தன்மையின் அடிப்படையிலே நாங்கள் உதவி செய்வது என்பது எங்கள் மீதுள்ள கடமையானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும்.
அதே போன்று சகோதரர்களே, இந்த நிவாரண பணி என்ற இந்த பெயரிலே பல இயக்கங்கள், வழிகட்ட கூட்டங்கள் இறங்கியிருப்பதை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். இது அந்நிய மதத்தவர்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய, யூதர்களுடைய தந்திரங்களில் உள்ளதானதாக இருக்கின்றது. அவர்களுடைய மதத்துக்கு மக்களை திசை திருப்புவதற்காக வேண்டி கிளப்புகளையும் மிஷனரிகளையும் உருவாக்கி உதவிகள் செய்வது போன்று காட்டி அவர்களுடைய மதத்துக்கு எடுத்து விடுவார்கள். இதே போன்ற ஒரு காரியத்தை நஊது பில்லாஹ் இந்த இயக்கங்கள், வழிகட்ட கூட்டங்கள் மக்களுக்கு உதவி செய்கின்றோம் என்ற பேரிலே களம் இறங்குகின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து கை கொடுப்பது என்பது, இவர்களோடு சேர்ந்து உதவி செய்வது என்பது, பங்களிப்பு செய்வது என்பது மிக பயங்கரமான பாவம். இயக்கங்களையும் வழிகேடுகளையும் வளர்ப்பதற்குள்ளதானதாக இருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா எங்களை அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இறுதியாக இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே நான் சொல்லக்கூடிய உபதேசங்களில் உள்ளதானதாக இருக்கின்றது. இன்று நாங்கள் மீடியாக்கள் போன்ற பல விடயங்களிலே நாங்கள் காணுகின்றோம். கொடுக்கின்ற கரம் வலது கையால் கொடுப்பது இடது கரத்துக்கு தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட மக்களுக்கு நாளை மறுமை நாளிலே நிழலே இல்லாத அந்த நாளில் நிழலை அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்று சொன்னதன் பின்னால் எங்களுடைய சமூகத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் என்னுடைய அந்தஸ்தை, என்னுடைய பதவியை, என்னை அடையாளம் காட்டுவதற்காக நாங்கள் செய்ய வேண்டும். அழிவுகள் எதனால் வந்தது? அல்லாவை மறந்து வாழ்ந்ததால் இல்லையா? இதைவிட மிக பயங்கரமானது என்னது? நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்ன மிம்மா அஹ்வஃபு அலைக்கும் மினத் தஜ்ஜால். தஜ்ஜாலை விட நான் உங்களுக்கு பயப்படக்கூடிய, மிக பயங்கரமா பயப்படக்கூடிய என்னது? ஃபித்னாக்களிலே மிக பயங்கரமான ஃபித்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னா. அனைத்து அன்பியாக்களும் ரசூல்மார்களும் அவருடைய சமூகத்துக்கு எச்சரிக்கை செய்த ஃபித்னா தஜ்ஜால். அவனை விட மிக பயங்கரமானது தான் பிறருக்கு காண்பிப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் என்று, பிறருக்கு காண்பிப்பதற்காக செய்யக்கூடிய விடயங்கள் என்று அருமை ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். வாரி வழங்கிவிட்டு நாளை மறுமை நாளிலே முகங்குப்புற நரகத்தில் வீசப்படுவதற்காக ஆசைப்படுகின்றீர்கள். நஊது பில்லாஹ். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமை நாளிலே 3 பேர் முதலாவதாக விசாரிக்கப்படுவார்கள். அந்த 3 பேரில் ஒருவர் யார்? அல்லாஹு தஆலா கேட்பான், நான் உனக்கு தந்தவைகளை நீ என்ன செய்தாய்? வாரி வழங்கினேன் அல்லாஹ். தேவையுள்ளவர்களுக்கெல்லாம் கொடுத்தேன், இரவு பகலா கொடுத்தேன். எதற்காக நீ கொடுத்தாய்? நீ வள்ளல் என்று, கொடையாளி என்று சொல்லப்படுவதற்காக நீ கொடுத்தாய். உன்னுடைய இடத்தை நீ பெற்றுக்கொண்டாய் துன்யாவிலே. இப்பொழுது உன்னுடைய இடம் இது என்று அல்லாஹு தஆலா முகங்குப்புற அவனை நரகத்துக்கு வீசுவான் என்றால், என்னுடைய சொத்தை கொடுத்து, என்னுடைய பொருள்களை கொடுத்து உதவி செய்து, காலத்தை கொடுத்து உதவி செய்து நரகத்தை தேடவா? நஊது பில்லாஹ். அல்லாஹு தஆலா எங்களை இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, நாங்கள் மனித நேயம் என்ற அடிப்படையிலே இந்த தருணத்திலே கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது என்பது இஸ்லாம் எங்களுக்கு உணர்த்தக்கூடிய மிக மகத்தான கடமை. என்றாலும் இந்த விடயங்களை கவனத்தில் கொள்வது என்பது மிக முக்கியமானது என்பதை எனக்கு முதலிலும் அப்பால் உங்களுக்கும் நான் உபதேசங்கள் செய்து கொள்கின்றேன். அகிமிஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹா